உரிமை குரல். நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் ஸ்னேகா பாலமுருகன் நித்யா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். வணக்கம், நான் வழக்கறிஞர் ஸ்னேகா பாலமுருகன் நித்யா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கன்சியூமர் ரைட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல கன்சியூமர்னா யாரு, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ரைட்ஸ் இருக்கு, அவங்களுடைய ரைட்ஸ் எல்லாம் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுது, அவங்க எந்தெந்த வகையில் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, அதில் இருந்து அவங்க தீர்வு காண்பது எப்படி அப்படிங்கிறத பற்றின ஒரு முழுமையான ஒரு தகவலை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல கன்சியூமர்னா யார் அப்படின்னா, யார் ஒருத்தர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய கூட்ஸை, அவைலபிளாக இருக்கக்கூடிய சர்வீஸை வாங்கிக்கிறாங்களோ, இன் கன்சிடரேஷனோட, இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணியோட யார் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வாங்கிக்கிறாங்களோ அவங்கள தான் நாம் கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவோம். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸை வாங்குறவங்க எல்லாருமே கன்சியூமரான்னு கேட்டால் கிடையாது. யார் ஒருத்தர் ஒருவருடைய பர்சனல் யூஸ்க்காக கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வாங்கிக்கிறாங்களோ அவங்கள தான் நாம் கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட கன்சியூமருக்கு என்னென்ன மாதிரி ரைட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, முதல்ல நம்ம பார்க்க போகிறது ரைட் டு சேஃப்டி. மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை பயன்படுத்துறதுனால, அதை யூஸ் பண்ணுறதுனால கன்சியூமருக்கு அவங்களுடைய லைஃப் த்ரெட்டன் ஹசார்டஸ் எஃபெக்ட் ஏதாவது நடக்குது, பாதிப்பு ஏதாவது நடக்குது அப்படின்னா அதிலிருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு உரிமை கன்சியூமருக்கு இருக்குது. அதுதான் ரைட் டு சேஃப்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு உரிமை ரைட் டு சூஸ். இந்த ரைட் டு சூஸ் அப்படிங்கிற உரிமை என்னன்னா, மார்க்கெட்டில், சந்தையில் எண்ணற்ற வகையான கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்குது, எவ்வளவோ கம்பெனிஸ் இருக்காங்க. கன்சியூமர் ஆகிய பர்ச்சேசர் எந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வாங்கணும், எந்த கம்பெனி உற்பத்தி செய்யக்கூடிய கூட்ஸை வாங்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை, சூஸ் பண்ணக்கூடிய உரிமை அந்த கன்சியூமருக்கு இருக்குது. ஸோ அதை தான் நம்ம ரைட் டு சூஸ் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்ததாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை என்னன்னா, மூன்றாவது உரிமை ரைட் டு பி இன்ஃபார்ம்டு. அதாவது சந்தையில் ஒரு வியாபாரி ஒரு பொருளை விற்கிறாருன்னு சொன்னால் அந்த பொருளினுடைய குவாலிட்டி, குவான்டிட்டி, அதோடைய பியூரிட்டி, அதோடைய ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரைஸ், இது எல்லாத்தையுமே தெளிவாக கன்சியூமருக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் அதை சேல் பண்ணக்கூடியவருக்கும் அதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனிக்கும் இருக்குது. இந்த தகவல்களை கேட்டு வாங்கக்கூடிய உரிமை கன்சியூமருக்கு இருக்குது. அதை தான் நம்ம ரைட் டு பி இன்ஃபார்ம்டுன்னு சொல்கிறோம். அடுத்ததாக நான்காவது உரிமை ரைட் டு பி ஹியர்ட். அது என்னன்னா, கன்சியூமர் சந்தையில் இருக்கக்கூடிய பொருளையோ இல்லை கூட்ஸ் ஆர் சர்வீஸை கன்சியூம் பண்ணும்போது, வாங்கும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது வகையில் அவங்களுடைய உரிமை பறிபோய் விட்டது, ஏதாவது வகையில் அவங்க ஏமாற்றப்பட்டு விட்டாங்க, இல்லை அவங்க பிரச்சனைக்குள்ளாகிறாங்க அப்படிங்கிற பொழுது கன்சியூமரனுடைய பிரச்சனையை கேட்டு அவருடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய கடமை. அந்த உரிமை, தன்னுடைய பிரச்சனையை அரசாங்கம் தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அரசாங்கத்தை அணுகக்கூடிய உரிமை ஒவ்வொரு கன்சியூமருக்கும் இருக்குது. அதை நம்ம ரைட் டு பி ஹியர்ட் அப்படின்னு சொல்கிறோம். கன்சியூமருடைய குறைகளை அரசாங்கம் கேட்டு அதை தீர்வு காண வேண்டும். அடுத்ததாக கன்சியூமருக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை ரைட் டு சீக் ரெட்ரெசல். நான் முன்பு சொன்னது போல, ஒரு பிரச்சனை கன்சியூமருக்கு அரைஸ் ஆகுதுங்கிற பொழுது அதை கன்சியூமர் கோர்ட்டில் அட்ரஸ் பண்ணி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய உரிமை கன்சியூமருக்கு இருக்குது. பாதிக்கப்பட்ட கன்சியூமர் கோர்ட்டை அணுகும் பொழுது அவருக்கு தீர்வு காணும் வகையில் கன்சியூமர் கோர்ட் சர்டைன் ஆக்ஷன்ஸை எடுக்கக்கூடிய கடைப்பாடு கவர்மெண்ட்க்கு இருக்கு. அந்த ஒரு உரிமை கன்சியூமருக்கு இருக்கு. அதுதான் நம்ம ரைட் டு சீக் ரெட்ரெசல்னு சொல்றோம். அடுத்ததாக இருக்கக்கூடிய ஆறாவது உரிமை என்ன அப்படின்னா, ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன். கன்சியூமர்னா யாரு, அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள்லாம் இருக்கு, அந்த உரிமைகள்லாம் எந்தெந்த இடத்துல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுது, மறுக்கப்படுதுங்கிறது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான உரிமை, கன்சியூமர் பத்தின இன்ஃபர்மேஷனை, கன்சியூமர் பத்தின தகவல்களை தெரிந்து கொள்வதற்கான உரிமை இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அதுதான் நம்ம ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன் சொல்றோம். இந்த மாதிரி பல உரிமைகள் கன்சியூமர்ஸ்க்கு நம்ம கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 கீழே இந்தியாவில் அவைலபிளா இருக்கு. கன்சியூமர் கோர்ட்னா என்ன அப்படின்னா, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 கீழே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானால கன்சியூமர் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கன்சியூமர் கோர்ட் எதுக்காக இருக்கு அப்படின்னா, கன்சியூமர்ஸோடைய பிரச்சனைகளை கேட்டு விசாரிச்சு அதற்கு தீர்வு தேடி கொடுக்கறதுக்காக தான் கன்சியூமர் கோர்ட்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு. கன்சியூமர் கோர்ட்ஸ் எப்படிப்பட்ட படிநிலைகள்ல இருக்கு அப்படின்னா, 3 படிநிலைகள்ல இருக்கு. 3 டயர் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரெசல் ஏஜென்சிஸா 3 படிநிலைகள்ல இருக்கு. அதுல முதல் படிநிலை என்ன அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்.
இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு கன்சியூமர் கோர்ட் இருக்கும். இதை நம்ம என்ன சொல்லி அட்ரஸ் பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் ஃபோரம் அப்படின்னு சொல்லுவோம். இது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கும். இந்த டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கோர்ட்ல எத்தனை நபர்கள் இருப்பாங்கன்னா 3 நபர்கள் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் பிரசிடென்ட்டா இருப்பாங்க. அந்த பிரசிடென்ட் யாரு அப்படின்னா தீர்ப்பு வழங்கக்கூடிய நடுவரா இருக்கிறவரை தான் நம்ம பிரசிடென்ட்னு சொல்லுவோம். அந்த பிரசிடென்ட் யாருக்கு ஈக்குவலானவங்களா இருக்கணும் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜ்க்கு ஈக்குவலான கேடர்ல இருக்கக்கூடியவங்கள தான் நாம டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கோர்ட்ல பிரசிடென்ட்டா அப்பாயிண்ட் பண்ணுவோம். அடுத்ததா 3 நபர்கள்ல ஒருவர் பெண்ணாக இருக்கணும். இதுதான் டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் ஃபோரம்னுடைய காம்போசிஷன். இப்போ டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கோர்ட்டுக்கு நம்ம போகணும்னு சொன்னா அதுக்கு நம்மளுடைய லிமிட்னு ஒன்று இருக்கு. அந்த லிமிட் அப்படிங்கிறது என்னன்னா நீங்க வாங்கக்கூடிய யூஸ் பண்றதுக்காக வாங்கக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு நீங்க கொடுத்திருக்கக்கூடிய விலை மதிப்பு என்பது 1 கோடிக்கும் குறைவாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நீங்க டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போக முடியும். அடுத்ததாக 2வது படிநிலையில இருக்கிறது ஸ்டேட் கன்சியூமர் கோர்ட். இதை நாம ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் ஃபோரம்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேட் கன்சியூமர் கோர்ட்ல எத்தனை நபர்கள் இருப்பாங்கன்னா இதுலயும் 3 நபர்கள் இருப்பாங்க. அதுல ஒருவர் பிரசிடென்ட்டா இருப்பாங்க. அந்த பிரசிடென்ட் யாரா இருப்பாங்க அப்படின்னா ஸ்டேட் ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்க்கு ஈக்குவலான கேடர்ல இருக்கக்கூடியவங்க தான் ஸ்டேட் கன்சியூமர் கோர்ட்டுக்கு பிரசிடென்ட்டா இருப்பாங்க. அடுத்தது 3 நபர்கள்ல ஒருவர் பெண்ணாக இருக்கணும். இதுதான் ஸ்டேட் கன்சியூமர் கோர்ட்டோட காம்போசிஷன். ஸ்டேட் கன்சியூமர் கோர்ட்டுக்கு நம்ம எப்போ அணுக முடியும்னு கேட்டா நம்ம வாங்கியிருக்கக்கூடிய கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் 10 கோடிக்கும் குறைவாக இருக்கும் பொழுதுதான் நாம ஸ்டேட் கன்சியூமர் கோர்ட்டை அணுக முடியும். அடுத்ததாக இருக்கக்கூடியது 3வது படிநிலையில் இருக்கக்கூடியது ஹையர் டயர்ல இருக்கிறது என்ன அப்படின்னா நேஷனல் கன்சியூமர் கோர்ட். இந்த நேஷனல் கன்சியூமர் கோர்ட்டை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுவோம் அப்படின்னா நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் அப்படின்னு அட்ரஸ் பண்ணுவோம். இந்த கமிஷன்ல 4 நபர்கள் கொண்ட குழு இருப்பாங்க. அதுல ஒருவர் பிரசிடென்ட்டா இருப்பாங்க. அந்த பிரசிடென்ட் யாரா இருப்பாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்க்கு ஈக்குவலான கேடர்ல இருக்கிறவங்க பிரசிடென்ட்டா இருப்பாங்க. அந்த 4 நபர்கள்ல ஒருவர் பெண்ணாக இருக்கணும். இதுதான் நேஷனல் கன்சியூமர் கோர்ட்டோட காம்போசிஷன். நேஷனல் கன்சியூமர் கோர்ட்டுக்கு நம்ம எப்போ அணுகுவோம் அப்படின்னு கேட்டா நீங்க வாங்கியிருக்கக்கூடிய கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் 10 கோடிக்கும் அதிகமான வேல்யூல இருக்கும் பொழுது நாம நேஷனல் கன்சியூமர் கோர்ட்டை அணுகுவோம். இப்போ நம்ம வாங்கியிருக்கக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸுடைய விலையை வச்சு மட்டுமே நம்ம இந்த கோட்டையெல்லாம் அணுகுவோமான்னு கேட்டா விலையை வச்சு நம்ம இந்த கோட்டெல்லாம் அணுகுவோம். ஆனா எந்த ஊர்ல இருக்க கோட்டை அணுகணும் அப்படிங்கிறதுக்கான ஜூரிஸ்டிக்ஷனை பார்த்து தான் நம்ம அணுகணும். இப்போ நீங்க எங்கெங்கெல்லாம் நீங்க எந்தெந்த கோர்ட்ல நீங்க ஒரு கன்சியூமரா உங்களுடைய ரைட் வயலேட் ஆகும்போது நீங்க எந்தெந்த கோர்ட்ல ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஊர்ல இருக்கிற கன்சியூமர் கோர்ட்ல நீங்க ஃபைல் பண்ணலாம். அல்லது ஆப்போசிட் பார்ட்டியோட சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய கன்சியூமர் கோர்ட்ல நீங்க ஃபைல் பண்ணலாம். அல்லது ஆப்போசிட் பார்ட்டியோட ஹெட் ஆஃபீஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்கோ அங்க இருக்கக்கூடிய கன்சியூமர் கோர்ட்ல நீங்க ஃபைல் பண்ணலாம். அல்லது உங்க ஆப்போசிட் பார்ட்டியோட பிரான்ச் ஆஃபீஸ் எந்த ஊர்ல லொக்கேட் ஆயிருக்கோ அந்த ஊர்ல நீங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். அல்லது காஸ் ஆஃப் ஆக்ஷன், அதாவது உங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த சம்பவம் உங்களுடைய ரைட்ஸ் வயலேட் ஆன அந்த ஒரு பர்டிகுலர் சம்பவம் எந்த இடத்துல நடந்ததோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கன்சியூமர் கோர்ட்ல நீங்க உங்களுடைய கேஸை ஃபைல் பண்ணலாம். இப்போ இந்த கன்சியூமர் கோர்ட்ல யார் கேஸ் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னா முதல்ல அவர் கன்சியூமரா இருந்திருக்கணும். கன்சியூமர் அப்படிங்கிறவங்க வேற யாரும் கிடையாது. மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கூட்ஸ் ஆர் சர்வீஸை விலை கொடுத்து வாங்கினவங்க, தன்னுடைய பர்சனல் யூஸ்க்காக விலை கொடுத்து வாங்கினவங்கள தான் நம்ம கன்சியூமர்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம். அல்லது வாலண்டரி கன்சியூமர் அசோசியேஷன்ல இருக்கக்கூடியவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். இந்த வாலண்டரி கன்சியூமர் அசோசியேஷன் அப்படிங்கிறது ஒரு அசோசியேஷன், கம்பெனிஸ் ஆக்ட் 1956 கீழே உருவான ஒரு அசோசியேஷன் தான் இது. இந்த அசோசியேஷன் கேஸ் ஃபைல் பண்ணலாம். இன்கேஸ் ஏதாவது ஒரு கன்சியூமர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பெயர்ல அவங்களுக்கு தீர்வு கொண்டு வரணும், அவங்களுக்கு தீர்வு தேடி தரணுங்கிற பெயர்ல வாலண்டரி கன்சியூமர் அசோசியேஷன் கேஸ் ஃபைல் பண்ணலாம். அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம். அல்லது 1 or more கன்சியூமர்ஸ், 2 இல்லது அதற்கு மேற்பட்ட கன்சியூமர்ஸ் ஒரே மாதிரியான இன்ட்ரெஸ்டோட இருக்கிறாங்க, ஒரே மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா அவங்க சேர்ந்து கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம். அல்லது கன்சியூமர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய லீகல் ஹையர்ஸ் ஆர் அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கன்சியூமர் கோர்ட்ல அவங்களுக்காக கேஸ் ஃபைல் பண்ணலாம். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ண முடியும். எப்போ கன்சியூமர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா
ஒரு கன்சியூமருக்கு அவங்களுடைய ரைட் வயலேட் ஆயிருக்கக்கூடிய, அதாவது அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் நடந்து வித்தின் 2 இயர்ஸ்ல 2 வருடத்திற்குள்ள அவங்க கன்சியூமர் கோர்ட்டை அணுகி இருக்கணும். அப்படி இல்ல 2 வருடம் கழித்து தான் அவங்க வந்து கன்சியூமர் கோர்ட்டை போய் அணுகுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஏன் இவ்வளோ டிலேவா வந்திருக்கிறாங்கிறதுக்கான காரணம் கன்சியூமர் கோர்ட்ல இருக்கக்கூடிய பிரசிடென்ட் ஜட்ஜை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய வகையில அந்த ரீசன் இருக்குது, ஒத்துக்கக்கூடிய வகையில நியாயமான காரணமாக தான் இருக்குதுங்கிற பட்சத்துல அவங்களுடைய கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கொள்ளப்படும். என்னென்ன கிரவுண்ட்ஸ்ல எல்லாம் கன்சியூமர் கோர்ட்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கறத அடுத்து நம்ம பார்ப்போம். அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ் நடந்திருக்கு, அதாவது சட்டத்திற்கு புறம்பாக வணிகம் நடந்திருக்கு அப்படிங்கிற சர்க்கம்ஸ்டன்ஸ்ல ஒரு கன்சியூமர் கோர்ட்டை அணுகலாம். அல்லது கன்சியூமர் விலை கொடுத்து வாங்கிய கூட்ஸ் டிஃபெக்டிவா இருக்கு, குறைபாடோட இருக்கு அப்படின்னா கன்சியூமர் கோர்ட்டை அணுகலாம். அல்லது கன்சியூமர் பெற்றிருக்கக்கூடிய விலை கொடுத்து பெற்றிருக்கக்கூடிய சர்வீஸ் டிஃபெக்டிவா இருக்கு, டெஃபிஷியன்சியோட இருக்கு, குறைபாடோட இருக்குங்கிற பொழுது கன்சியூமர் கோர்ட்டை அணுகலாம். அல்லது கன்சியூமர் அவர் பெற்றிருக்கக்கூடிய கூட்ஸ் ஆர் சர்வீசஸ்க்கு ஓவரா சார்ஜ் கொடுத்துருக்கிறாரு, அதாவது அதனுடைய தகுதியை விட பல மடங்கு அதிகமான விலையை அதுக்கு கொடுத்து வாங்கி இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல அவர் கன்சியூமர் கோர்ட்டை அணுகலாம். அல்லது லைஃப் த்ரெட்டன் கொடுக்கக்கூடிய, வாழ்க்கைக்கு அதாவது வாழ்வாதாரத்திற்கு, உடல் நலத்திற்கு, மனநலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வகையில கன்சியூமர் வாங்கி இருக்கக்கூடிய கூட்ஸ் ஆர் சர்வீஸ் அவருக்கு எதிராக செயல்படுதுங்கிற பொழுது கன்சியூமர் கோர்ட்டை அணுகலாம். கன்சியூமர் கோர்ட்டை அணுகிறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல நீங்கள் ஒரு கன்சியூமராக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு சந்தையில் மார்க்கெட்டில் ஒரு கடைக்கு போகிறீங்க, அங்கே வந்து ஒரு பொருள் வாங்குறீங்க. அது வந்துட்டு என்ன பொருளாக வேணாமல் இருக்கலாம், சாப்பிடக்கூடிய பொருளாக இருக்கலாம், இல்லை பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையான ஒரு ப்ராடக்டை நீங்கள் வாங்குறீங்க, ஒரு குட் நீங்கள் வாங்குறீங்க. அப்படி வாங்கும் பொழுது அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, எம்ஆர்பியை விட அதிகமான பணம் கொடுத்து நீங்கள் வாங்கியிருந்தாலோ, இல்லை டிஃபெக்டிவாக இருக்கக்கூடிய பொருளை நீங்கள் வாங்கியிருந்தாலோ, அல்லது லைஃப் ஹசார்டஸ் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் வாங்கியிருந்தாலோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல லீகல் நோட்டீஸை அனுப்பணும். லீகல் நோட்டீஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி இந்த பொருளை இந்த தேதியில் நான் உங்ககிட்ட இருந்து வாங்கினேன், இந்த பொருள்னால எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்திருக்கு, இந்த பொருளில் இந்த மாதிரியான குறைபாடு இருக்குன்னு உங்களுக்கு இந்த பொருள்னால என்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்துட்டு ஸ்டேட் அவுட் பண்ணி இந்த பொருளுக்கான இந்த பிரச்சனைக்கான ரெமிடியை நீங்கள் எனக்கு கொடுக்கணும், அல்லது இந்த பிரச்சனைக்கான காம்பன்சேஷனை நீங்கள் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் லிமிட் 15 நாளோ அல்லது 30 நாளோ டைம் லிமிட் போட்டு அந்த நோட்டீஸை யாருக்கு அனுப்பணும்னா அந்த பொருளை உங்களுக்கு யார் வந்து விற்பனை செஞ்சாங்களோ அந்த கடைக்காரருக்கும், அந்த பொருள் எந்த கம்பெனிலேருந்து மேனுஃபேக்சர் ஆகி வந்திருக்கோ அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கும் நீங்கள் லீகல் நோட்டீஸ் அனுப்பணும். நீங்கள் லீகல் நோட்டீஸ் அனுப்பி நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய டைம் லிமிட்குள்ள 15 நாளோ அல்லது 30 நாளுக்குள்ளேயோ ஆப்போசிட் பார்ட்டி உங்களுக்கு ரிப்ளை நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க, அந்த ரிப்ளை நோட்டீஸில் உங்களுக்கான ரெமிடியை நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் கேட்ட காம்பன்சேஷன் நாங்கள் கொடுக்குறோன்னு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய பதிலை ஆப்போசிட் பார்ட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா காம்ப்ரமைஸாக நாம் அதை முடிச்சிடலாம். ஆனால் ஆப்போசிட் பார்ட்டி உங்களுக்கு எந்த ஒரு பதில் நோட்டீஸுமே அனுப்பலை, ரிப்ளை நோட்டீஸே உங்களுக்கு அனுப்பலை அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சியூமர் கம்ப்ளைண்ட்டை நீங்கள் டிராஃப்ட் பண்ணணும். ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது நார்மலாக இப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க அப்படின்னாலே ஏதாவது பிரச்சனைக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களை கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. அப்படி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கும்போது நீங்கள் அதில் என்னென்ன எழுதுவீங்களோ அதே மாதிரி தான் கன்சியூமர் கம்ப்ளைண்ட்லையும் நீங்கள் எழுதுவீங்க. அதில் என்னென்ன இருக்கணும்னா உங்களை பற்றின தகவல்கள் இருக்கணும், உங்கள் பேர் இருக்கணும், உங்களுடைய அட்ரஸ் இருக்கணும், உங்களை பற்றின தகவல்கள் இருக்கணும், நீங்கள் எந்த பார்ட்டிக்கிட்ட நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ரைட் வந்துட்டு வயலேட் ஆயிருக்கோ அவங்கள பற்றின தகவல்களை மென்ஷன் பண்ணணும், நீங்கள் என்ன பொருள் வாங்குனீங்க அல்லது என்ன சர்வீஸை நீங்கள் பெற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத தெளிவாக எழுதணும், என்னைக்கு அது நடந்தது, அதுக்கான பில் ரெசீட் உங்ககிட்ட இருந்தால் அதை நீங்கள் வந்து அதை பற்றின தகவல்களை அந்த கம்ப்ளைண்ட்டில் நீங்கள் விலாவரியாக எழுதணும். எழுதி அந்த கம்ப்ளைண்ட்டை டிராஃப்ட் பண்ணிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டோட ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணணும். என்னென்ன ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் ஆப்போசிட் பார்ட்டிக்கு அனுப்பியிருக்கக்கூடிய நோட்டீஸ், லீகல் நோட்டீஸோட காப்பியை அட்டாச் பண்ணணும். பிறகு ஆப்போசிட் பார்ட்டிக்கு நீங்கள் லீகல் நோட்டீஸ் அனுப்புறீங்கன்னு சொன்னாலே அக்னாலஜ்மெண்ட் கார்டோட தான் அனுப்பணும். ஏன்னா அப்போ தான் ஆப்போசிட் பார்ட்டிக்கு லீகல் நோட்டீஸ் போயிருக்காங்கிறது நமக்கு தெரியும். அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டை கம்ப்ளைண்ட்டோட நீங்கள் அட்டாச் பண்ணணும். அடுத்தது ஆப்போசிட் பார்ட்டியோட ப்ராடக்டை நீங்கள் வாங்கி இருக்கிறதுக்கான பில் ரெசிட், அதோட கேரண்டி ஆர் வாரண்டி கார்டு சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதற்கடுத்து
ஆப்போசிட் பார்ட்டி உங்களுக்கு ரிப்ளை நோட்டீஸ் ஏதாவது கொடுத்துருந்துருக்காங்க, அந்த ரிப்ளை நோட்டீஸ்ல உங்களுக்கு போதுமான அளவு நம்பிக்கை இல்லை, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா அந்த ரிப்ளை நோட்டீஸோட காப்பியையும் நீங்கள் அட்டாச் பண்ணி கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணலாம். எங்கே கம்ப்ளைண்ட் நீங்கள் ஃபைல் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுடைய நீங்கள் பணம் கொடுத்து வாங்கியிருக்கக்கூடிய பொருள் அல்லது நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய சர்வீஸ் எவ்வளோ மதிப்பிற்குள்ளானது அப்படிங்கிறத பொறுத்தும், அது எவ்வளோ மதிப்பிற்குள்ளானது அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் எந்த அளவுக்கு காம்பன்சேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறீங்கிறத பொறுத்தும் நீங்கள் கோர்ட்ஸை அணுகணும். இப்போது நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய பொருள் 1 கோடிக்கும் குறைவாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கோர்ட்டை அணுகுவீங்க. இல்லை அந்த பொருள் 1 கோடிக்கும் அதிகமாக இருக்குது, 10 கோடிக்கு குறைவாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஸ்டேட் கன்சியூமர் கோர்ட்டை அணுகுவீங்க. இல்லை அந்த பொருள் 10 கோடிக்கும் அதிகமான விலை மதிப்போடு இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நேஷனல் கன்சியூமர் கோர்ட்டை அணுகுவீங்க. இது நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய பொருளோட விலையை ஒப்பிட்டு மட்டும் இருக்காது, நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய காம்பன்சேஷனுக்கு பொறுத்தவாறு தான் நீங்கள் எந்த கோர்ட் அதுக்கு சரியாக இருக்குமோ, நீங்கள் கோர்ட் பண்ணியிருக்கக்கூடிய காம்பன்சேஷன் எந்த கோர்ட்டோட லிமிட்டேஷனுக்கு கீழே வருமோ அதற்கு ஏற்ற மாதிரியான கோர்ட்ஸை தான் நாம் அணுக முடியும். இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்கியிருக்கிறீங்க, அதனுடைய விலை 20,000 இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கோர்ட்டை தான் அணுகுவீங்க. அப்படி டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கோர்ட் அணுகிறீங்கன்னு சொன்னால் டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கோர்ட்டுக்கு சர்டைன் கோர்ட் ஃபீ இருக்கும். அந்த கோர்ட் ஃபீ நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய பொருளுக்கு ஏற்றவாறு, நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய காம்பன்சேஷனுக்கு ஏற்றவாறு கோர்ட் ஃபீ ஒவ்வொருத்தருக்கும் டிஃபர் ஆகும். அந்த பர்டிகுலர் கோர்ட் ஃபீயை நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கோர்ட்டில் கட்டுற மாதிரி இருக்கும். அதற்கடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கோர்ட் ஃபீ கட்டி முடித்ததுக்கப்புறம் கடைசி ப்ரொசீஜர் அஃபிடவிட் சப்மிட் பண்ணுவீங்க. அஃபிடவிட் அப்படிங்கிறது நத்திங் பட் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை எழுதி நீங்கள் இதை நான் ஒத்துக்கிறேன், இது ட்ரூ டு மை பெஸ்ட் ஆஃப் நாலேஜ்னு நீங்கள் கையொப்பமிட்டு கொடுக்கறது தான் நம்ம அஃபிடவிட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அஃபிடவிட்டை நீங்கள் எந்த கோர்ட்டில் அணுகிறீங்களோ அந்த கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். நீங்கள் அஃபிடவிட் சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அணுகியிருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் கன்சியூமர் கோர்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆப்போசிட் பார்ட்டிக்கு சம்மன் அனுப்புவாங்க. ஆப்போசிட் பார்ட்டி சம்மனை பெற்றுக்கொண்ட பிறகு கண்டிப்பாக நீங்கள் அணுகியிருக்கக்கூடிய கன்சியூமர் கோர்ட்டில் அவங்க ஆஜராகித்தான் ஆகணும். அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது. ரிப்ளை நோட்டீஸை ரெஃப்யூஸ் பண்ண மாதிரி கோர்ட்டோடைய சம்மனை அவங்களால ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. அவங்க ஆஜரான பிறகு 2 தரப்பினரிடையும் கோர்ட் தீர விசாரித்து ஆர்டரை பாஸ் பண்ணுவாங்க. கன்சியூமர் கோர்ட்டில் கன்சியூமர் கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டு எவ்வளோ நாளுக்குள்ளே அதற்கு தீர்வு காண முடியும்னு கேட்டால் மினிமம் 3 monthsலேருந்து மேக்ஸிமம் 1 yearக்குள்ளே எல்லா கன்சியூமர் கம்ப்ளைண்ட்டுமே விசாரிக்கப்பட்டு அதற்கான ஆர்டர்ஸும் பாஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் நடைமுறை. அதற்கு மேலே இதுவரைக்கும் எந்த ஒரு கன்சியூமர் கேஸுமே போனது கிடையாது பெரும்பாலும். கன்சியூமர் கோர்ட்டை அணுகக்கூடிய பாதிக்கப்பட்ட கன்சியூமருக்கு என்னென்ன வகையான தீர்வுகள்லாம் கிடைக்கும், கன்சியூமர் கோர்ட்னால என்னென்ன வகையான ரிலீஃப்ஸ் அவங்களுக்கு கிடைக்குங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். கன்சியூமர் விலை கொடுத்து ஏதாவது ஒரு ப்ராடக்டோ இல்லை சர்வீஸோ வாங்கியிருக்கிறாருன்னு சொன்னால் அதில் அவருடைய உரிமை ஏதோ பறிபோய் விட்டது. அப்போது அவருக்கு கோர்ட் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, அவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கக்கூடிய அந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ண சொல்லலாம். ஆப்போசிட் பார்ட்டியை கன்சியூமருக்கு ரீஃபண்ட் பண்ண சொல்லலாம். அல்லது ரீஃபண்டோடு சேர்த்தி அந்த பொருள்னால அவர் உள்ளாகி இருக்கக்கூடிய மன உளைச்சலுக்கும் இல்லை உடல் ரீதியான உபாதைகளுக்கும் காம்பன்சேஷன் வழங்க சொல்லலாம். அடுத்ததா, கன்சியூமர் விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்கியிருக்கிறாரு, அந்த பொருளில் ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்குது, ஏதாவது குறைபாடு இருக்குதுன்னு சொன்னால் கன்சியூமர் கோர்ட் அதை ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஆப்போசிட் பார்ட்டிக்கு இந்த குறைபாடை நீக்கி கொடுக்கணுங்கிற உத்தரவை பிறப்பிக்கலாம். அல்லது கன்சியூமர் விலை கொடுத்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கிறாரு, அந்த ப்ராடக்டில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குதுன்னு சொன்னால் அந்த குறைபாடை மட்டும் நீக்கி கொடுக்காம அந்த ஹோல் ப்ராடக்டையே ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்டரை கன்சியூமர் கோர்ட் கொடுக்கலாம். அல்லது கன்சியூமர்னுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் அவர் வாங்கியிருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஹசார்டஸான எஃபெக்டை கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல கன்சியூமர் கோர்ட் அதை அவருக்கு விற்பனை செய்திருக்கக்கூடிய செல்லர் மேலேயும் அதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனியை பேன் பண்ணக்கூடிய அளவுக்கும் ஆர்டர் பாஸ் பண்ணலாம். அல்லது கன்சியூமர் விலை கொடுத்து ஏதாவது ஒரு சர்வீஸை ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இருந்தோ ஏதாவது ஒரு கம்பெனில இருந்தோ வாங்கியிருக்கிறாருன்னு சொன்னால் அதில் ஏதாவது குறைபாடு இருக்குது, அதில் ஏதாவது ஒரு டெஃபிஷியன்சி இருக்குதுன்னு சொன்னால் அந்த சர்வீஸில் இருக்கக்கூடிய டெஃபிஷியன்சியை ரிமூவ் பண்ண சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணலாம். அல்லது
ஒரு அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்னால, சட்டத்திற்கு விரோதமான வணிகத்தினால ஒரு கன்சியூமர் பாதிக்கப்பட்டிருக்கிறாருன்னு சொன்னா அந்த வணிகத்தையே அந்த இடத்துல இருந்து நிறுத்தணும், அதாவது டிஸ்கண்டினியூஷன் ஆஃப் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற ஆர்டரை கன்சியூமர் கோர்ட் பிறப்பிக்கலாம். இதன் மூலமா என்ன நடக்கும்னு சொன்னா, கன்சியூமர் யாருடைய பொருளை வாங்குறதுனால பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ இல்ல யார்கிட்ட இருந்து பொருளை வாங்கும்போது பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த நபர்கள் திரும்ப அந்த வணிகத்தை செய்ய முடியாமல் போகும். அல்லது கன்சியூமர் கோர்ட்டை அணுகும் பொழுது கன்சியூமர் கோர்ட்டுக்குன்னு சர்டைன் கோர்ட் ஃபீயை கட்டியிருப்பாரு. அந்த கோர்ட் ஃபீயோட சேர்த்து ஆப்போசிட் பார்ட்டி கன்சியூமருக்கான காம்பன்சேஷனை கொடுக்கணும்னு கன்சியூமர் கேட்டா அதற்கு ஏற்றவாறு ஆர்டரை கோர்ட் பாஸ் பண்ணுவாங்க. இப்போ கன்சியூமர் கோர்ட்டை நம்ம அணுகிறோம். இப்போ நான் மேலே சொன்ன தீர்வுகள் எல்லாம் உடனே நமக்கு கிடைச்சிருமா, கன்சியூமர் கோர்ட்டை அணுகணுன்னே நமக்கு கிடைச்சிருமான்னு கேட்டா கிடையாது. கன்சியூமர் அவருடைய உரிமை பாதிக்கப்படும் பொழுது கன்சியூமர் கோர்ட்டை அணுகிறாருன்னு சொன்னா அவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு, அவர் சொல்லியிருக்கக்கூடிய பிரச்சனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருந்தால் மட்டும்தான் கன்சியூமர் கோர்ட் ஃபர்தராக அவருடைய கம்ப்ளைண்ட்டை எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி ஃபர்தராக கம்ப்ளைண்ட்டை எடுக்கும்போது இப்போ ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறோம்னு சொன்னால் அந்த ப்ராடக்ட்டில் டெஃபிஷியன்சி இருக்குன்னா நம்ம டெஃபிஷியன்சி இருக்குன்னு சொன்னோன்னே கன்சியூமர் கோர்ட் வந்து நமக்கான தீர்வை தேடி கொடுக்க மாட்டாங்க. அந்த ப்ராடக்ட்டை எந்தெந்த வகையிலெல்லாம் டெஸ்ட் பண்ண முடியுமோ அந்தந்த வகையிலெல்லாம் டெஸ்ட் பண்ணி அதோடைய டிஃபெக்ட்ஸ் இருக்குது, அதில் டிஃபெக்ட்ஸ் இருக்குது, குறைபாடு இருக்குது, டெஃபிஷியன்சி இருக்குங்கிறத கோர்ட் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் ஃபர்தரான நடவடிக்கைகள் எல்லாத்தையும் கோர்ட் எடுப்பாங்க. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கன்சியூமர் கோர்ட் அணுகிறாருன்னு சொன்னா அவருடைய பிரச்சனைக்கு 3 மாதத்திற்குள்ள தீர்வு தேடி கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல கன்சியூமர் கோர்ட் 2 தரப்பையும் கேட்டு தீர விசாரிச்சு கொடுக்கணுங்கிற காரணத்தினாலையும் நிறைய கன்சியூமர் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் நடக்குது, நிறைய கன்சியூமர் கேசஸ் வந்து கன்சியூமர் கோர்ட்டுக்கு வரதுனாலையும் ஒரு கன்சியூமர் கேஸ் முடியறதுக்கு 3 இருந்து 1 வருடம் வரைக்கும் ஆகுது. ஆனா 1 வருடத்திற்கு மேல எந்த ஒரு கன்சியூமர் கேஸுமே போகிறது கிடையாது. எப்படி கன்சியூமர் கோர்ட்டை நம்ம அணுகும்போது நமக்கு வந்து கோர்ட் வந்து தீர்வு தேடி கொடுக்கறதுக்கு இவ்வளோ டைம் லிமிட் இருக்கு, இவ்வளோ காலத்தில் கொடுக்கணும் அப்படின்னு டைம் லிமிட் இருக்கோ அதே மாதிரியான டைம் லிமிட் கன்சியூமருக்கும் இருக்கு. எவ்வளோ காலத்துக்குள்ள அவர் வந்து அவருடைய பிரச்சனையை கோர்ட்டில் போய் சொல்லியிருந்திருக்கணும் அப்படின்னு. அந்த டைம் லிமிட் என்ன அப்படின்னா 2 வருஷம். காஸ் ஆஃப் ஆக்ஷன் நடந்து வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ள கன்சியூமர் கோர்ட்டை அணுகி இருக்கணும். உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு நீங்கள் காஸ் ஆஃப் ஆக்ஷன் நம்ம சொல்றது, நீங்க விலை கொடுத்து ஒரு பொருளையோ இல்ல ஒரு சர்வீஸையோ வாங்கியிருக்கிறீங்கன்னு சொன்னா அந்த சிச்சுவேஷனை தான் நாம வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவோம். அது நடந்து 2 வருடத்திற்குள்ள நீங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருந்திருக்கணும். அல்லது அந்த பொருளை வாங்கி அந்த பொருளை பயன்படுத்தி அல்லது அந்த சர்வீஸை வாங்கி சர்வீஸை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு அது டிஃபெக்டை ஏற்படுத்தி இருக்குது, அது உங்களுக்கு ஹசாடஸான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணியிருக்குங்கிற போது அதுல இருந்து 2 வருடத்திற்குள்ள நீங்க கன்சியூமர் கோர்ட்டை அணுகிற மாதிரி இருக்கும். 2 வருடத்துக்குள்ள அணுகியே ஆகணுமா, அதுக்கப்புறம் போனா கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்களான்னு கேட்டா 2 வருஷம் கழிச்சும் நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனா அப்படி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது நம்ம ஏன் இவ்வளோ லேட்டா வந்திருக்கோம், 2 வருஷத்தை தாண்டி இவ்வளோ லேட்டா ஏன் வந்திருக்கோங்கிற காரணம் கன்சியூமர் கோர்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய வகையில், ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நியாயமானதாக இருக்கும் பொழுது நம்மளுடைய கம்ப்ளைண்ட்ஸ் கன்சியூமர் கோர்ட்டில் எடுத்துக்கொள்ளப்படும். கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கன்சியூமருடைய ரைட் வயலேட் ஆகுது, அதை ரெட்ரஸ் பண்ணுறதுக்காக அவர் ஒரு கன்சியூமர் கோர்ட்டை அணுகிறாரு. அந்த கன்சியூமர் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுது. அந்த தீர்ப்பு பாதிக்கப்பட்ட கன்சியூமருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை, அல்லது அந்த தீர்ப்பு ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை அப்படிங்கிற பொழுது அவங்க அப்பீல் போகலாம். அப்பீல் எங்கெங்கே போவோம் அப்படின்னா, நார்மலாக இப்போ நம்ம ஜுடிஷியரியில் நம்ம அணுகும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு நார்மலாக கேசஸ் நம்ம ஃபைல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ட்ரையல் கோர்ட்டில் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணுவோம். அதிலிருந்து அப்பீலுக்கு நம்ம ஹைகோர்ட் போவோம், ஹைகோர்ட்லேருந்து அப்பீலுக்கு சுப்ரீம் கோர்ட் போவோம். இதே கன்சியூமர் கேசஸை பொறுத்த வரைக்கும் இங்கே அப்பீல்ஸ் எப்படி போவோம் அப்படின்னா, இந்த ஹைரார்கி எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம், அதற்கு அடுத்து ஸ்டேட் ஃபோரம், அதற்கு அடுத்து நேஷனல் ஃபோரம், அதற்கு அடுத்து சுப்ரீம் கோர்ட். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 கீழே என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம், ஸ்டேட் ஃபோரம், நேஷனல் ஃபோரம்னு 3 ஃபோரம்ல நாம வாங்கியிருக்கக்கூடிய ஆர்டர்ல வந்து எதுல நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனாலுமே நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம் அப்படின்னு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நமக்கு ஒரு உரிமையை கேரண்டி பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கோர்ட்டை நம்ம எப்போ அணுகுவோம்னு சொன்னால்,
நம்ம வாங்கியிருக்கக்கூடிய கூட்ஸ் ஆர் சர்வீஸ் 1 கோடிக்கும் குறைவாக இருக்குதுன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவோம். அதில் டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கோர்ட்டில் நமக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. அதில் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா நம்ம ஸ்டேட் கன்சியூமர் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போவோம். அதுலேயும் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா நேஷனல் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவோம். அதுலேயும் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்கக்கூடிய ஆர்டர் தான் ஃபைனல். அதுக்கப்புறம் நம்மளால் எங்கேயுமே அப்பீலுக்கு போக முடியாது. எவ்வளோ நாளுக்குள்ளே அப்பீல் போகணும், இதுக்கும் டைம் லிமிட் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. உங்களுக்கு ஆர்டர் எந்த ஃபோரமில் கொடுக்கப்பட்டிருக்கோ, டிஸ்ட்ரிக்ட் ஃபோரமில் கொடுக்கப்பட்டிருந்தாலோ அல்லது ஸ்டேட் ஃபோரமில் கொடுக்கப்பட்டிருந்தாலோ அல்லது நேஷனல் ஃபோரமில் கொடுக்கப்பட்டிருந்தாலோ வித்தின் 30 days 30 நாட்களுக்குள்ள நீங்கள் அதற்கு உயர்வாக இருக்கக்கூடிய ஃபோரம்க்கு அப்பீலுக்கு போகணும். நேஷனல் ஃபோரமில் இருந்தீங்க அப்படின்னா அதில் நேஷனல் ஃபோரமில் கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டர் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா நீங்கள் அந்த ஆர்டர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு 30 நாட்களுக்குள்ள நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டை அணுகி இருக்கணும் அப்பீலுக்கு. இந்த டேஸை வந்து நீங்கள் எக்ஸீட் பண்ணிட்டீங்க, இந்த 30 நாட்களுக்குள்ள நீங்கள் வந்து அப்பீல் போகலை, அப்பீல் ஃபைல் பண்ணலைன்னு சொன்னால் அதற்கு பிறகு நீங்கள் ஃபைல் பண்ணும்போது கோர்ட் ஏற்றுக்குவாங்களான்னு சொன்னால் சர்டைன் சர்க்கம்ஸ்டன்ஸில் நீங்கள் கொடுக்கக்கூடிய காரணம் ஏன் டிலே ஆச்சுன்னு நீங்கள் கொடுக்கக்கூடிய காரணம் வேலிடாக இருக்குது, அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆர் ஜட்ஜை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய வகையில் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க அலோவ் பண்ணால் நீங்கள் அப்பீல் ஃபைல் பண்ணலாம். இல்லைனா அப்பீல் உங்களால் ஃபைல் பண்ண முடியாது. கன்சியூமர் மட்டும்தான் அப்பீல் ஃபைல் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. 2 தரப்பினரில் கன்சியூமர் ஆப்போசிட் பார்ட்டி இந்த 2 பேரில் யாருக்கு கீழமை நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை, சாட்டிஸ்ஃபைடாக இல்லையோ அவங்க அப்பீல் போகலாம். இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், கன்சியூமர் கோர்ட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்கு அட்வொகேட் வேணுமா, நமக்கு அட்வொகேசி பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அட்வொகேட்னு ஒருத்தர் வேணுமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் கன்சியூமர் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஒரு கன்சியூமர் அவருடைய பிரச்சனையை அணுகிறதுக்கு அட்வொகேட் தேவையே கிடையாது. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கன்சியூமர் எந்த வகையான லீகல் நோட்டீஸும் அனுப்பாமலேயே, எந்த வகையான கம்ப்ளைண்ட்டும் டிராஃப்ட் பண்ணாமையே, அவர் வாங்கியிருக்கக்கூடிய பொருளுக்கு அவர் பெற்றிருக்கக்கூடிய பில் ரெசீட் ஆர் கேரண்டி வாரண்டி சர்டிஃபிகேட் இல்லை அவர் பெற்றிருக்கக்கூடிய சர்வீஸில் ஏதாவது டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா அதை ப்ராப்பராக ஸ்டேட் பண்ணி அதோடைய பார்கோட் எல்லாம் மென்ஷன் பண்ணி எந்தெந்த மாதிரியெல்லாம் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாருங்கிறத தெளிவாக டிராஃப்ட் பண்ணி கன்சியூமர் கோர்ட்டில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் ஜட்ஜ் கிட்ட டைரக்டாகவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கன்சியூமர் போய் அவருடைய பிரச்சனையை சொல்லி அதற்கான தீர்வை பெற்றுக்கிறதுக்கான உரிமை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிட்டிசனுக்குமே இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிட்டிசனுக்குமே கன்சியூமர் கோர்ட்டை டைரக்டாக அணுகிறதுக்கான உரிமை எல்லாருக்குமே இருக்குது. இதை கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 உறுதிப்படுத்துது. பெரிய பெரிய விலை மதிப்பு மிக்க விலை கூடுதலாக இருக்கக்கூடிய பொருளை வாங்கும்போதோ இல்லை சர்வீசஸை பெற்றுக்கொள்ளும் போது தான் இங்கே வயலேஷன் நடக்குது, கன்சியூமர்ஸ் வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க, அவங்களுடைய உரிமைகள் வந்து பறிக்கப்படுது அப்படின்னு கிடையாது. நார்மலாக நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்ட் போகிறோம், அந்த பஸ் ஸ்டாண்டில் நிறைய கடைகள் இருக்குது, அந்த கடைகளில் ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம், 10 ரூபா கொடுத்து ஒரு பிஸ்கெட் வாங்கலாம்னு நம்ம போகிறோம். ஆனால் அந்த பிஸ்கெட்டை 15 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க. ஆனால் அந்த பிஸ்கெட்டினுடைய பேக்கெட்டில் இருக்கக்கூடிய எம்ஆர்பி வந்துட்டு 10 ரூபான்னு தான் போட்டிருக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கூடுதலாக 5 ரூபா வச்சு 15 ரூபா அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. இதை வந்து நம்ம அவங்கக்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னென்ன வகையான காரணங்கள் வேணால் அவங்க சொல்லலாம். கடையோடைய வாடகை அதிகமாக இருக்குது, இல்லை கடையில் நாங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு நாங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், நிறைய ஆளுங்க வேலைக்கு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும்னு என்னென்ன வகையான காரணத்தை வேணால் அவங்க சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரியான காரணங்களுக்காக யாருமே எம்ஆர்பியை விட 1 பைசா கூட கூடுதலாக விற்கக்கூடாது. அது சட்டத்திற்கு புறம்பான ஒரு செயல்பாடுங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு கடைக்கு போகிறீங்க இல்லை ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனில் போய் ஒரு சர்வீஸை வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லும்போது அதுக்காக கோட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அரசாங்கத்தினால உறுதி செய்திருக்கக்கூடிய ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய மேக்சிமம் ரீட்டைல் ப்ரைஸ் ஆர் மேக்சிமம் சர்டிஃபைட் கோடட் ப்ரைஸை தாண்டி 1 ரூபா கூட கன்சியூமர் கிட்ட அந்த பர்டிகுலர் செல்லரோ ஆர் அதை உற்பத்தி செய்யக்கூடிய மேனுஃபேக்சரிங் கம்பெனியோ பெறக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம இந்தியன் லா உறுதிப்படுத்துது. இந்த மாதிரி வரையறைகள்லாம், இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் எந்த ஆக்டில் நமக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 சொல்லியிருக்கிறாங்க. இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் முழுக்க முழுக்க யாருக்கானதாக இருக்குன்னு பார்த்தா கன்சியூமருக்கு பேர்லேயே நமக்கு தெரியுது, கன்சியூமருக்கானது தான். கன்சியூமருடைய ரைட்ஸை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணாமல் கன்சியூமர்ஸை பிரச்சனைகளில் இருந்து மீட்டெடுக்கக்கூடிய வகையில் நிறைய ப்ரொவிஷன்ஸை கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க.
கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கன்சியூமருடைய சேஃப்டியை என்ஷூர் பண்ணுது, கன்சியூமரை வந்துட்டு ஹசார்டஸான லைஃப்லேருந்து சேஃப்கார்ட் பண்ணுது, செல்லர் ஆர் மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து கன்சியூமர் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் எடுப்பதற்கு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நிறைய ப்ரொவிஷன்ஸை கோட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம என்னதான் வந்து கன்சியூமர் கோர்ட்னு சொன்னாலுமே கன்சியூமர் கோர்ட் அப்படிங்கிறது ஒரு ஜுடிஷியரி கோர்ட் கிடையாது. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட கன்சியூமர் கோர்ட் ஒரு குவாசி ஜுடிஷியரி பாடி தான். குவாசி ஜுடிஷியரி பாடி அப்படிங்கிறது நத்திங் பட் அட்மினிஸ்ட்ரேட்டிவும் ஜுடிஷியரியும் இணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஃபோரமை தான் நம்ம குவாசி ஜுடிஷியரி பாடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோர்ட்ஸில் நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ், ட்ரையல் கோர்ட்ஸில், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸில், ஹை கோர்ட்ஸில், சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு ஜட்ஜஸ் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஜுடிஷியரி ஜட்ஜஸ். ஆனால் கன்சியூமர் கோர்ட்டில் இருக்கக்கூடியவங்கள நம்ம பிரசிடென்ட் அப்படின்னு தான் அட்ரஸ் பண்ணுவோம். ஏன்னா அவங்க ஒரு ஜுடிஷியரி பர்சனாலிட்டி கிடையாது, அவங்க ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக இருப்பாங்க. அவங்க தான் கன்சியூமர் கோர்ட்டில் பிரசிடெண்ட்டாக உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த கன்சியூமர் கோர்ட்டை எக்ஸிக்யூட்டிவ்ஸை வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். எதன் அடிப்படையில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் சொல்லியிருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ்க்கு ஏற்றவாறு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அப்பீல்னு பார்க்கும்போது ஏன் வந்து ஒரு குவாசி ஜுடிஷியரி பாடியாக இருக்கக்கூடிய கன்சியூமர் கோர்ட் அதோட அப்பீலுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலான்னு ஏன் வந்து வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், என்னதான் வந்து குவாசி ஜுடிஷியரி பாடியாக இருந்தாலுமே இந்த இடத்துல எந்த ஒரு பயாஸ்டான ஒரு நிலைப்பாடும் எடுத்துடக்கூடாது, எந்த இடத்துலையுமே கன்சியூமர் வந்துட்டு ஜுடிஷியரினுடைய பார்வையிலேருந்து விலகி போயிடக்கூடாது, எப்பயுமே ஜுடிஷியரி வந்து கன்சியூமரை சேஃப்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்பீல்ல ஹையரார்க்கியில் ஹையஸ்ட் பொசிஷன்ல ஜுடிஷியரி பாடியான சுப்ரீம் கோர்ட்டை வச்சிருக்காங்க. இறுதியாக நான் என்ன சொல்லி கன்க்ளூட் பண்ண போறேன்னா, நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அந்த உரிமைகள்லாம் எங்கெங்கெல்லாம் பறிக்கப்படுகிறது, சுரண்டப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அது இருக்கு. அப்படி உங்களுடைய உரிமைகளை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அது வயலேட் ஆகும்போது அதுக்கான தீர்வை நம்மளால் தேடி கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்துல நம்ம எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபருமே அன்றாட வாழ்க்கையில் ஒரு கன்சியூமராக தான் இருக்கும். அப்படி அன்றாட வாழ்க்கையில் நம்ம வாங்கக்கூடிய கன்சியூம் பண்ணக்கூடிய பொருளுக்கோ சர்வீஸ்க்கோ வந்து நம்ம தெரிந்தோ தெரியாமலோ கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படி கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணும்பொழுது அதை நம்ம கடந்து போகிறத விட நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயல்வதே புத்திசாலித்தனம்னு நான் நினைக்கிறேன். தீர்வு காண முயல்றது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. நமக்கு எட்டி பிடிக்கிற தூரத்தில் தான் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நமக்கான ப்ரொவிஷன்ஸை கொடுத்துருக்குறாங்க, நமக்கான உரிமைகளை கொடுத்துருக்குறாங்க. நம்ம பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் எந்த லிமிட்டேஷனுக்குள்ளே வருதோ அந்த லிமிட்டேஷனுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய கன்சியூமர் கோர்ட்டை எந்த ஒரு அட்வொகேட்டோட துணையும் இல்லாமல் கன்சியூமர் ஆகிய நீங்கள் டைரக்டாகவே போய் அணுகலாம். அப்படி அணுகி தீர்வு காண்றது ரொம்ப கடினமான ப்ராசஸ்லாம் கிடையாது. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லேயே உங்களுக்கு சொல்கிறாங்க, உங்கள் கன்சியூமர் ஒரு பிரச்சனைக்காக வராங்கன்னு சொன்னால் 3 மாதத்துக்குள்ளே அந்த கேஸை முடிக்கணும்னு சொல்லி. அப்படியே பல தடைகள் இடர்பாடுகள் இருந்தாலும் கூட 1 வருடத்திற்குள்ளே கன்சியூமர் கோர்ட் கன்சியூமர் கேஸஸை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு நிகழக்கூடிய நீங்கள் கன்சியூம் பண்ணக்கூடிய கூட்ஸ் ஆர் சர்வீஸ்னால நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ண வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. அப்படி அட்ரஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு மட்டும் அதில் தீர்வு கிடைக்காது, உங்களை மாதிரி வேறு யாரும் பாதிக்கப்படாமல் இருக்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்கான ஒரு கடமையும் உங்களுக்கு இருக்குது. ஆகவே நீங்கள் ஒரு கன்சியூமர் ஆகிய நீங்கள் எந்த இடத்துல பாதிக்கப்பட்டாலும், எந்த இடத்துல நீங்கள் பெறக்கூடிய பொருளுக்கோ சர்வீஸ்க்கோ அதிகப்படியான விலை கொடுத்து வாங்குற மாதிரி தெரிஞ்சாலும், இல்லை நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய பொருள் குறைபாடோடு இருக்குது, நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய சர்வீஸ் குறைபாடோடு இருக்குதுன்னு சொன்னால் தயவு செய்து கன்சியூமர் கோர்ட்டை அணுகுங்க. கன்சியூமர் கோர்ட் நமக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு ஃபோரம். அந்த ஃபோரமில் நமக்கான தீர்வு உடனுக்குடன் கிடைச்சிட்டு இருக்கு. அந்த தீர்வை தேடி பிடிங்க அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி. இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் ஸ்னேகா பாலமுருகன் நித்யா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.